ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசி பலன்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. வாங்க ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம். இன்றைய தினம் ஜூலை மாதம் 23ஆம் தேதிங்க, 2023ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் 7ஆம் நாள். இன்றைய தினம் சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க. இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த தினம் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க. 9 குடையவன் 10ஆம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறந்த யோகமான அமைப்பு நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் ராசியிலேயே சூரிய பகவான் இருக்கிறார். 2ஆம் இடத்துல செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே. 3ஆம் இடத்துல ராசி அதிபதி சந்திர பகவான் அமர்ந்துள்ளார். இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களுக்கு மிக மகிழ்ச்சியாக உங்களது போட்டிகளை நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமையுதுங்க. நிறைய போட்டிகள் உங்களுக்கு எதிராக இருக்கும், அது எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்க திறம்பட சமாளிப்பீங்க நண்பர்களே. இன்றைய தினம் ரொம்ப நாளா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்க தொழிலானது நல்ல வகையில் வளரும், தொழில் பிரச்சனைகள் தீரும் நண்பர்களே. புதிதாக பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் புதுசா எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இல்லாத தொழிலை நீங்க தேர்ந்தெடுத்து பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் நண்பர்களே. அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெறக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கிறது. புதிய பாதை உங்களால் இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். சிறப்பாக புதிய பாதையை நீங்கள் பயணிக்கக்கூடிய நல்ல ஒரு அடித்தளத்தை இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே. உங்களது உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாகவே அமையும் நண்பர்களே. ரொம்ப நாளா இருக்கக்கூடிய நோய்களை நீக்குவதற்கு நீங்கள் கண்டிப்பாக புன்னகை என்றக்கூடிய அந்த சிகிச்சை நீங்கள் பயன்படுத்துங்கள் நண்பர்களே. இன்னைக்கு சந்தோஷமாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய நீடித்த நோய்கள் கூட உங்களுடைய புன்னகை மூலமாக கண்டிப்பாக சரியாகிவிடும். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு அருமருந்தாக புன்னகை இன்னைக்கு உங்களுக்கு வேலை செய்யும் நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினம் மிகச்சிறப்பான ஒரு நாளுங்க. பாதுகாப்பான முதலீடுகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான லாபத்தை ஏற்படுத்தி தரும். ஃபியூச்சர்ல அது கண்டிப்பா உங்களுக்கு உதவிகரமாக அமையும் நண்பர்களே. பாதுகாப்பான முதலீடுகள் செய்யலாம். இல்லை அப்படின்னா முதலீடுகள் இல்லாத தொழிலான புரோக்கரேஜ், இந்த ஏஜென்சி எடுக்கிறது, இந்த மாதிரியான தொழில்களை இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் நண்பர்களே. இந்த தினம் அதன் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலை அமையும். எனக்கு ஏற்கனவே நீங்கள் இயல்பாகவே நகைச்சுவை உணர்வோடு காணப்படுவீங்க. அதன் மூலமாக நீங்கள் எங்க போனாலும் சரி அந்த சூழ்நிலைகளை பிரகாசமாக கலகலப்பாக மாற்றக்கூடிய நல்ல யோகம் இந்த தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. இதுவரைக்கும் எவ்வளவோ முயற்சி செய்தும் ரொம்ப மந்தமா நடக்கக்கூடிய சில காரியங்கள் நடைபெறாமல் போயிருக்கலாம். அந்த மாதிரியான சுணங்கிய காரியங்களை இன்றைய தினம் நீங்கள் சுறுசுறுப்பாக முடிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது நண்பர்களே. அந்த மாதிரி ரொம்ப நாளா முடிக்க முடியாத காரியம் ஒன்றை முடித்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க நண்பர்களே. அலுவலக பணிகளில் உங்களுக்கு தேவையான ஆதரவு பெருகும். குறிப்பாக உங்களது உயர் அதிகாரிகள் உங்களுக்கு மிகச்சிறந்த ஆதரவு தருவாங்க. அதனால திருப்தியான அலுவலக பணிகள் இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க. உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள், பஞ்சாயத்துகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் இருக்கிறது. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பொறுமை தேவை. காதல் வாழ்க்கையில இன்னைக்கு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம், நிதானித்து செயல்படுங்க. இன்னைக்கு மனக்குறந்த காதலரை சந்திக்காம இருக்கிறதா நல்லது நண்பர்களே. ஏன்னா இன்னைக்கு நீங்க காதல் வாழ்க்கையில புதிய முயற்சிகள் எதுவுமே எடுக்க வேண்டாம். குறிப்பாக இன்னைக்கு நீங்க காதலை வெளிப்படுத்த போறீங்கன்னா அது கண்டிப்பாக வேண்டாம் நண்பர்களே. இன்றைய தினம் காதலை வெளிப்படுத்துவது எதிர்மறையான மாற்றங்கள் உங்களுக்கு கொண்டு வந்துடும். இன்றைய தினம் சின்ன சின்ன தோல்விகள் உங்களுக்கு இருந்தாலும் அதுல இருந்து நீங்க பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் நண்பர்களே. முக்கியமான நபர்களுடன், அது குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், சக ஊழியர்களாக இருக்கலாம், உயர் அதிகாரிகளாக இருக்கலாம், வாடிக்கையாளர்களாக இருக்கலாம், முக்கியமான எந்த நபர்கள் கூட நீங்க பேசும் பொழுதும் இந்த தினம் வார்த்தைகளை நீங்க தேர்ந்தெடுத்து தான் பேசணும். அவசரப்பட்டு எதுவும் உளறி கொட்டிவிட வேண்டாம். வார்த்தைகளை ரொம்ப கவனம் இன்றைய தினம் கட்டாயமான தேவை நண்பர்களே. அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. இன்றைய தினம் புதிய நபர்கள் மூலமாக உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். எனவே 3ஆம் நபர் தலையிட்டே உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையில நீங்க இன்னைக்கு சேர்க்காதீங்க. கண்டிப்பாக தன சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்ள, பணம் சம்பாதிக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக கைகூடும். அதில் கவனம் செலுத்துங்க. இழுபறியா இருக்கக்கூடிய பாகப்பிரிவினை சம்பந்தமான சொத்து பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு தீரும். இந்த தினம் வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மறையக்கூடிய நல்ல தருணத்தை நீங்கள் அமைப்பெறுவீங்க. உங்க திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால அலுவலக பணியில் உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமையும். தைரியமாக சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நல்ல யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே. வித்தியாசமான பொருட்கள் மீது இன்னைக்கு நீங்க ஆர்வம் மிகுந்து காணப்படுவீங்க. சில பொருட்கள் இதுல மேலாம் உனக்கு ஆசை இருக்கா அப்படின்னு மற்றவங்க கேட்பாங்க. அந்த மாதிரி சில வித்தியாசமான பொருட்கள் மீது ஆசை ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. இலக்கியம், எழுத்து சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும்.
அதனால பத்திரிகை, இலக்கியம், எழுத்து சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு லக்கியஸ்ட் நாள்னு சொல்லலாம். மனசுல சில இனம் புரியாத புதிய தேடல் இருந்துகிட்டே இருக்குங்க. என்ன செய்தாலும், என்ன உங்களுக்கு கிடைத்தாலும் அது திருப்தியாகவே ஆகாது. புதுசு புதுசா நிறைய விஷயங்கள தேடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு இனம் புரியாத தேடல் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகுங்க. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இன்று தினம் பொருள், பணம் நிறைய உங்களால் சம்பாதிக்க முடியும். அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. செலவுகளை குறைச்சிக்கங்க. சில பொருட்கள் வாங்குறது உங்களுக்கு தேவையே இல்லாமல் இருக்கலாம். அதை வாங்கி நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுங்கிறதுனால எந்த பொருள் வாங்குறதுனாலும் அது உங்களுக்கு தேவையா அப்படின்றத ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் யோசித்து அதன் பிறகு வாங்குவது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் பாதுகாப்பான முதலீடுகள் செய்யுங்கள். இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு நாளாக அமையும். இழுபறியான பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு நல்ல முடிவுக்கு வரும். எவ்வளவு போட்டிகள் இருந்தாலும் அதை சமாளிக்க கண்டிப்பாக நீங்க முயற்சி செய்வீங்க. அதில் உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. புதிய பாதையை நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு நாளுங்க. புதிய பாதையில் நீங்கள் பயணிக்க கண்டிப்பாக இன்று தினம் முதல் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவையான ஆதரவுகள் பெருகும். உங்களுக்கு எதிரான வழக்குகள் எல்லாம் நீங்கும். ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தின் சிறப்பானதை மாற்றுறதுக்கு இன்னைக்கு நீங்கள் நீல நிறத்தை பயன்படுத்தலாங்க. ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது கடகராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அது உங்களுக்கு அதிகமான சக்ஸஸை ஏற்படுத்தி தரும். இன்றைய தினம் முயற்சிக்கு தவறாதீங்க. நிறைய முயற்சிகளை மேற்கொண்டால் முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. குறிப்பாக தன சேர்க்கை, பொருட்சேர்க்கை ஏற்படுத்தணும், பணம் சம்பாதிக்கணும், நீங்க இன்னைக்கு தாராளமாக ட்ரை பண்ணலாம். உங்களுடைய எல்லா முயற்சிகளும் சிறப்பாக கைவிடக்கூடிய யோகம் இருக்குங்க. இப்பொழுது பாகப்பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகளும் உங்களுக்கு நல்ல முடிவுக்கு வரும். எனவே சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். பண வரவுகள் பெருகும். முயற்சித்து இன்றைய தினம் நீங்கள் எல்லாத்தையும் பெற முடியும். பூசம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு தேவையான வெற்றிகள் உங்களோட டேலண்ட் மூலமாக கிடைக்கும். அலுவலக பணிகளில் நீங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி சிறப்பாக உங்களது காரியங்களை செய்து முடிப்பீங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழ்நிலை எல்லாமே மறையக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாள், நெருக்கடிகள் மறையும் நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு எழுத்து இலக்கியம் சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம். என்னதான் திருப்தியான ஒரு பணி நிறைவு உங்களுக்கு இருந்தாலும் புதிய தேடல் இன்னைக்கு உங்களுக்கு குறைவாக இருக்காதுங்க. நிறைய தேடல் இன்னைக்கு இருக்கும். செலவுகள் அதிகமாகும். செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. வித்தியாசமான சில ஆசைகள், வித்தியாசமான சில பொருட்கள் மீது ஏற்படக்கூடிய ஒரு நாள்ங்க இன்றைய தினம். கண்டிப்பாக தேடல் அதிகரிக்கும். நல்ல ஒரு வாய்ப்புகள் எழுத்து சார்ந்த தொழிலுக்கு இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.